இது வன்னி தேர்தல் தொகுதியில் எங்களுக்கு கிடைத்துள்ள தகவல். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 38.38% வாக்குகளை பெற்று, அதாவது 4899 வாக்குகளை வன்னி பிரதேசத்தில் பெற்று முதலாம் இடத்தில் இருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 33.35% வாக்குகளை பெற்றிருக்கிறார், அதாவது 4257 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதே போன்று அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 16.39% வாக்குகளை பெற்றிருக்கிறார், அதாவது 2092 வாக்குகளை பெற்று அவர் மூன்றாம் இடத்திலும். அதே போன்று அரியநேத்திரன் அவர்கள் 9.9% வாக்குகளை பெற்றிருக்கிறார், அதாவது 1160 வாக்குகளை பெற்றிருக்கிறார் வன்னி பிரதேசத்தில். அதே போன்று KS பியதாச என்பவர் 113 வாக்குகளை பெற்று 0.89% வாக்குகளை பெற்று 5வது இடத்தில் பெற்றிருக்கிறார். வன்னி மாவட்டத்தில் மொத்த வாக்குகள், பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 13,389 வாக்குகள். இதில் வாக்கிடப்பட்ட வாக்குகள் 13,108 வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் 344 வாக்குகள் செல்லுபடியற்ற வாக்குகளாக இருந்த போதிலும் இதில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வாக்குகள் 12,764 பதிவாகி இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இப்பொழுது எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்த தகவலின் அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 156.8% வாக்குகளை பெற்றிருக்கிறார், அதாவது 92,949 மொத்தமான வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதே போன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 32,699 வாக்குகளை பெற்று 119.98% அடிப்படையில் இருக்கிறார். அதே போன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 30,419 வாக்குகளை பெற்று 118.59% வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 3037 வாக்குகளை பெற்று 101.86% என்ற அடிப்படையில் இருக்கின்றார். அதே போன்று அரியநேத்திரன் 1611 வாக்குகளை பெற்று 0.98% வாக்குகளை பெற்று இப்பொழுது தேர்தல் முடிவுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதுபோன்ற மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ள விரும்பினால் நிச்சயமாக எங்களோடு இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.